Yes. Hello everyone. Good evening. So இதுதான் நம்மளோட CA final test series ஓட first discussion. Correct? Hope everyone is comfortable in Tamil or you want English? Both okay. Okay. So yes. So hope you have started the test one by one slow எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. Some Dhanush has completed 2 tests at a row. So இப்போ ஆக்சுவலா பார்த்தோம்னா just we can review. இதுல என்னன்றதுன்னா I cannot give you point question wise specific. Say for example FRல தேர்ட் சம்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாரும் தப்பு பண்றீங்க அப்படின்றத ஐ கேனாட் கிவ் பிகாஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வேதா FR முடிச்சுட்டாங்க அடுத்து விஸ்மயா எழுத போறா அப்படின்னா அவளுக்கு அந்த கொஸ்டின் தெரியற மாதிரி ஆயிடும் ஸோ இட் வில் பி அ பிரீஃப் ஒன் அதே மாதிரி இஃப் யூ ஹாவ் எனி ஸ்பெசிபிக் கொயரி சார் இது வந்து எனக்கு எப்படி பண்ணணும் இதை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி என்ன இருக்குங்க அண்ட் ஒன் ஜென்ரல் இது சி த கொஸ்டின் பேப்பர் வில் பி வித் ஸ்டாண்டர்ட் அதே மாதிரி ஐ ஹவ் நாட் செட் த கொஸ்டின் பேப்பர் வித் த இன்டென்ஷன் டு மேக் யூ ஃபெயில் ஆர் மேக் யூ கெட் லோ மார்க் இப்போ எஃப்ஆர்ல யூ மே திங்க் த கொஸ்டின்ஸ் ஆர் மோர் ஜென்ரல் மோர் நியூ டு மீ ஐ ஹவ் நாட் சீன் திஸ் டைம் பி வேர் அதே மாதிரி புக் சம்ஸே ஐ ஹவ் லிஃப்டட் டைரக்ட்லி 2 to 3 சம்ஸ் ஸோ அதுல நீ 10க்கு 8 எடு 12க்கு 10 எடு ஓகேவா ஸோ ஐ எம் நாட் ரெஸ்ட்ரிக்டிங் எவ்ரி சம் ஹஸ் நியூ கொஸ்டின் கொடுத்துட்டு இது எனக்கு என்னன்னே தெரியல இன்டர்ம் ரிப்போர்ட்டிங் இட் இஸ் நியூ டு மீ நான் இந்த மாதிரி இந்தியா 34ல நான் ஒரு சம்மே பார்த்ததில்ல டோன்ட் வரி ஓகேவா ஐசிஏ கொஸ்டின் பேப்பரும் இப்படிதான் ஆகும் லாஸ்ட் டைம் ஏஎஃப்எம் பேப்பர் பாத்தீங்களா ஏஎஃப்எம் முடிச்சுட்டு பாருங்க ஒரு சம்மு கூட புக்ல இருந்து கிடையாது ஐசிஏ புக் ஐ எம் நாட் ஸ்டடிங் அபவுட் எனி ஆத்தர் ஓகேவா நமக்கு புக் அண்ட் சம் ஃபேக்கல்டி மெட்டீரியல் விச் வி ஹவ் காட் த்ரூ கரெக்டா ஸோ அதை வச்சுட்டு வி ஆர் ப்ரிப்பேரிங் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு 20 to 30% ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோல ப்ரிப்பேர் பண்றது நல்லது ஐசிஐ புக்ல இருந்து வரும் வில் ட்ரே ஏன்னா எஃப்ஆர் இது வரைக்கும் ஐசிஐ புக்ல என்ன வந்திருக்கு நான் எழுதுனது மே என்ன பத்தி சொல்றேன் சாரி அதை நான் சொல்றேன் நான் எழுதுனது May 25 அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ரொஃபஷனல் லிமிடெட் டைனமிக் லிமிடெட்னு பிசினஸ் காம்பினேஷன் ஒரு சம் இருக்கும் நீங்க பாத்துருக்கீங்களா அந்த சம் ஞாபகம் இருக்கா ப்ரொஃபஷனல் லிமிடெட் டைனமிக் லிமிடெட் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்தியா 103ல அதையே அப்படியே லிஸ்ட் பண்ணி எக்ஸாம்ல கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 14 மார்க் அண்ட் சாரி நான் என்னோட சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் சாரி இல்ல ஐ எம் அரவிந்த் டாக்டர் ஆர்டிகல் அசிஸ்டன்ட் ஆஃப் ஏகேஎஸ் கிருஷ்ணன் கம்ப்ளீட்டட் ஃபைனல் அண்டர் ஏகேஎஸ் கிருஷ்ணன் சார் அண்ட் ஐ எம் எம்ப்ளாயி ஒர்க்கிங் இன் அ கன்சல்டிங் ஃபார்ம் ஐ ஹவ் கிளியர்ட் மை எக்ஸாம்ஸ் இன் May 25 everything in first attempt foundation inter and final in first attempt so அதுக்கப்புறம் I have got my results in July 25 the result on the 1 week I have joined the company as an employee without COP and I'm continuing in the firm that is the LLP firm for the past 6 to 7 months okay so இதான் என்னோட சின்ன background and I have been with Krishnan sir for paper correction and assisting in question papers like that for the past 2 to 3 years okay so இதுதான் என்னோட background okay so இப்போ you can start asking your questions if you want anything அப்படின்னா I can just see your answer pattern and tell however ஒண்ணே ஒன்று மட்டும் நான் சொல்றேன் என்னால question wise இது I'll எப்படி சொல்றது I'll restrict that இந்த கொஸ்டின்ல எனக்கு இம்பேர்மெண்ட்ல எனக்கு என்ன அமௌண்ட் சார் வந்துருக்கணும் நான் 20,000 போட்டேன் கரெக்ட் ஆன்சர் என்ன 18,000 அப்படின்றத மட்டும் will stop for a while however we can come to a discussion later on ஒரு எல்லாரும் ஒரு FR ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சிட்டாங்க ஏஎஃப்எம்ல எல்லாரும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சிட்டாங்க அப்படின்னா we can come ஓகேவா அதே மாதிரி ஆன்சர் பேப்பர் எப்படி கொடுக்கலாம்ன்றத ஐ வில் ஆஸ்க் கிருஷ்ணன் சார் அண்ட் ஐ லெட் யூ நோ ஓகேவா அட்ஜஸ்டட் ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்ன்றதும் வில் லெட் யூ ஓகே கிளியர் ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி போலாம் நேம் அரேஞ்ச் அஸ்னிங் ஆர்டர்ல போயிடுவோமா தீபக் எஸ் சார் ஸோ எஃப்ஆர் சீரிஸ் 1 எழுதிருக்கீங்க கரெக்டா கரெக்ட் preparing for series 2 FR correcta next yes sir இன்னைக்கு எழுதணும் எழுதுறீங்களா okay very good உங்களோட concerns என்ன what are your thoughts on this final series what are the review points you want and what are the guidance you need சார் FR பொறுத்த வரைக்கும் வந்து உங்க டெஸ்ட் பேப்பர்ல வந்து புதுசா மைக் கொஞ்சம் கிட்ட பேசுங்க எனக்கு ரொம்ப லோவா கேக்குது புரியல சார் வாய்ஸ் ஓகே பேசுறீங்களா ஆமா ஆமா இப்ப கேக்குதா இப்ப பெட்டரா இருக்கா
எனக்கு மட்டும்தான் லோவா கேக்குதா, எல்லாருக்கும் லோவா கேக்குதா? ஜெகநாதன் உங்களுக்கு கரெக்டா கேக்குதா? கரெக்டா கேக்குது சார். எனக்கு தான் லோவா கேக்குதா? சரிங்களா, ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். சார் இப்போ ஒழுங்கா கேக்குதா? இப்ப சூப்பர் ஃபைன். நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சூப்பர். ஹாய், குட் ஈவினிங். கேக்குதுல்ல? ஃபைன். ஓகே, கோ ஹெட் தீபக். எஃப்ஆர்ல வந்து கொஸ்டின்ஸ்லாம் எஸ்பெஷலி இன்டர்ம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்ல வந்து கொஸ்டின்ஸ்லாம் புதுசாக இருந்துச்சு. லைக் ஆனால் கொஸ்டின் சொல்ல விரும்பல. ஓகே, அது பட் லைக் செம்மையா இருந்துச்சு கொஸ்டின்ஸ்லாம், ஒரு மாதிரி யூனிக்கா எக்ஸாம்ல வர மாதிரியே. அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த மாதிரி. அதான்ப்பா, இப்போ அந்த இன்டர்வியூ கொஸ்டின் இருக்கு. இன்டர்வியூ கொஸ்டின் எத்தனை மார்க்? மொத்தமா ஒரு 20 மார்க் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கேஸ் சினாரியோ மிச்சம் 80 மார்க். கரெக்டா? அதை நம்ம அடிச்சு துவம்சம் பண்ணலாம். அந்த 80லயும் நான் சொல்றேன், அந்த எஃப்ஆர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அரௌண்ட் ஒரு, எனக்கு தெரிஞ்ச நான் ரஃபா சொல்றேன், ஒரு 40 to 50 மார்க் அப்படியே புக் சம். அதுவும் அந்த லாஸ்ட் அந்த 13 to 18 எல்லாமே அந்த கரண்ட் அசெட்டா, அது என்னது, வெதர் இட் வில் பி ட்ரீட்டட் அஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், அந்த ட்ரேட் லிமிட்ல இருக்குமா, அது எல்லாமே அதே புக் சம் தான். ஸோ அதுல அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம்? அதுல 4 மார்க் ஈச் சம். கரெக்டா? கரெக்டா 3 மார்க் எனக்கு தேவை. நான் வந்து இப்பவே சொல்லிடுறேன், ஒன் ஸ்மால் ரெக்வஸ்ட், நான் மார்க் கம்மியா தான் போடுவேன். இந்த சென்ஸ் 2 to 3 மார்க் ஐ புட் லெஸ் ஒன்லி. டோன்ட் வரி, அது உங்களுக்கு தான் பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் வந்து தீபக்கு 60 கொடுத்துட்டேன்னு ஜாலியா நம்பிட்டு இருக்கேன். எஃப்ஆர்ல 60 வாங்கி தந்தா ஜாலியா இருக்கு, அடுத்த டெஸ்ட் படிக்கணும். ஸோ இட் இஸ், நம்ம ஸ்கூல்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம்? 5th 6th 8th அந்த ரேஞ்சில் ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. கரெக்டா? அதே இதுதான் அப்படி படிச்சா அதுவே நம்ம மைண்டுக்கு ரைட், ஓகே இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் படிக்கணும் இருக்கும். அதே மாதிரி அது நான் டிமோட்டிவேஷன், வேணும்னே மார்க் குறைக்கிறது அப்படின்னு பண்ண மாட்டேன். ஸ்டெப் மார்க் ஐ வில் கிவ் யூ வேற இந்த, எப்படி சொல்றது, வேற எவர் இட் இஸ் பாசிபிள். ஓகேவா? தென் சொல்லுங்க. ஓகே, இன்டர்வியூ கொஸ்டின் ஒரு பாயிண்ட். செகண்ட் சார், தென் எனக்கு அந்த இண்டேஸ் 8 10 இருக்குல்ல, அதுக்கு தியரி பாயிண்டர்ஸ் எழுதணும்ல, அது வந்து எனக்கு எவ்வளோ எழுதணும்னு தெரியல. நான் வந்து எழுதுனா நிறைய எழுதுற மாதிரி இருக்கு எனக்கு. இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணும் போதே வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருக்கு. ஆனால் புக்கில் பார்த்தா அது குட்டியாக ஒரு 3 to 4 லைனில் முடிச்சிடுறாங்க. நான் 3 to 4 லைனில் எழுதுனா புக்கில் பார்த்தா அவன் பெருசாக எழுதி வச்சிருக்கான். ஸோ எனக்கு அது எப்படி கோப்பப் பண்ணணும்னே தெரியல. ஒரே 8 to 10. ஓகே, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ஸ் எழுத பாருங்க. ஓகேவா? சாரி, ஃபர்ஸ்ட் provisions, what is changes in accounting policy na accounting policy, changes in accounting estimate na accounting estimate. நான் ஜெனரலா சொல்றேன். ஸோ அதை எழுதுங்க. அதே மாதிரி அட்ஜஸ்டிங் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ்னா, அட்ஜஸ்டிங் ஈவெண்ட்ஸ்னா என்னென்ன எழுதுங்க. ஈவெண்ட்ஸ் அக்கரிங், அந்த கரெக்டான பொசிஷன்ஸ் போட்டு எழுதுங்க. அட்ஜஸ்டிங் நான் அட்ஜஸ்டிங் ஈவெண்ட் போட்டு சே ஃபயர் ஹேப்பன் இன் த குடோன், அந்த பாயிண்ட் போடுங்க. இல்ல டிவிடெண்ட் டிக்ளேர்ட் பை த கம்பெனி, அது என்ன பண்ணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல, அதுன்றதை போட்டுட்டு ஒரு 3 லைன் கண்டிப்பா ப்ரொவிஷன் எழுதணும். ஃபாலோட் பை த அனாலிசிஸ், அதுக்கப்புறம் கன்க்ளூஷன். எஃபெக்ட் இருந்தாங்கன்னா எஃபெக்ட், இம்பாக்ட் இருந்தாங்கன்னா எஃபெக்ட், இம்பாக்ட் இருந்தாங்கன்னா இம்பாக்ட். ஐசிஐ ஸ்டைல் கொஸ்டின் பேப்பர்ல 1 பேஜுக்கு கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரொவைடட் இட் ஷுட் பி வித் லீகல், என்ன சொல்றது, டெக்ஸ்ட் கண்டென்ட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பேஜ் எழுதணும்னு சொல்லிட்டு கதை எழுதணும். ஓகே ஓகே. ஃபவுண்டேஷன் லா இருக்குல்ல, அதே ஃபார்மேட்டே ஃபாலோ பண்ணுங்க. இந்த சென்ஸ் எதுக்கு சொல்றேன், அந்த டெக்ஸ்ட் ப்ரொவிஷன், அனாலிசிஸ், கன்க்ளூஷன், அது போதும். ஒரு 2 மார்க் கொடுத்தேன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல 3 மார்க் வந்துடும். டோன்ட் வரி, நீ 2 தாண்டா கொடுக்குற அப்படின்னு சண்டை போடாது. அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஃபார்மேட் எது எதுக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னா கேஷ் ஃப்ளோ ஃபார்மேட் should be followed. I know you have audited what are the companies you know. ஓகேவா? ஆனா இங்கேன்னு வரும்போது P&L ஒரு டிராஃப்டா போடணும்னா பர்டிகுலர் ருபீஸ், நோட் நம்பர் ருபீஸ் இருக்கணும்னா அது போடும். அதே மாதிரி கேஷ் ஃப்ளோக்கு பர்டிகுலர் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி போட்டுட்டு அதில் ஆட் ஐட்டம், லிஸ்ட் ஐட்டம் என்ன, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா என்ன, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, அதே மாதிரி ஆஃப்டர் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தது என்னன்றது பாயிண்ட் வைஸா போட்டு. ஓகே சார், நெக்ஸ்ட் சார், அவ்வளோதான் சார் இப்போதைக்கு.
ஓகே, கூடுமான வரைக்கும் ஃபார் நாட் ஒன்லி ஃபார் எஃபர்ட் ஃபார் எவ்ரிதிங் பிராக்டிஸ் புக் சம்ஸ் டு த மேக்ஸிமம் லெவல். புக் சம்ல தான் ஓகே நம்ம கண்ட்ரோல் கிடைக்கும். புது சம் வந்தது சார் என்னால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டா அது எல்லாருக்குமே நியூ தான். 10 to 20% will be new for everyone in the board exam. இந்த மீனிங். ஆமாம். நான் வந்து ஒரு செப்டம்பர்ல இருந்து எழுதிட்டு இருக்கேன் சார் எக்ஸாம். ஸோ பார்த்தா மோஸ்ட்லி புக் சம் தான் கேட்குறாங்களே. நம்ம புக் சம் பண்ணாலே நம்ம கெட் சம் 50 அரௌண்ட் எடுத்துடலாம். புக் சம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க ஏன் அந்த தேர்ட் சம் அந்த டிப்ரிசியேஷன் அந்த வேர் ஹவுஸ்ல தண்ணி வந்துரும் அந்த சம் ஏன் ஒண்ணா போடல? அது புக் சம் தான் அது. சார் எஸ் சார் அது ஏன் பண்ணல? கடைசியே போலான்னு வச்சிருந்தேன். டைம் கரெக்டா அதே கேட்டடா நீ, நான் விடுறத மட்டும் கேட்கறாரு. ஓகே, எப்படி நம்ம எக்ஸாம் அப்படிதான் இருக்கும். நம்ம விடுறத வரும். ஓகே, வேற என்ன? வேற எனிதிங் லெஃப்ட் அவுட் பீப்பர்? நோ சார். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அந்த ஃபர்ஸ்ட் மாடியூல்ல அந்த 13 to 18 கொஸ்டின் இருக்கும். அதை வந்து விடாதீங்க. அது அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் இந்த கரண்ட் அசெட்டா நான் கரண்ட் அசெட்டா அந்த பேங்க் ஏதோ ஒரு கம்பெனி வந்து பேங்க் ரீச் ரோல் ஓவர் ரீச் ரோல் ஓவர் அம்சம் அடிக்கு எப்போ பார்த்தாலும் அது கேட்டுட்டே இருக்கும். அந்த ஈவெண்ட் எப்போ அக்கறை இருக்குன்னா என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். அது ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் பண்ணிட்டு இந்த வாட்டி வர அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு சார். இதோ ஆர்டிபில பார்த்தேன். ஓகே, அப்ப அந்த சமம் பார்த்துருங்க. Very good. So, okay, Deepak, anything left out from your side? இல்ல சார், இல்ல சார். அசஃப்னா பிதான். Super, sir. Next போமா? Thank you sir. Okay பா. All the best. Do well next இதுல. Next இதுல இருக்கிற ஆர்டர் படி போயிடுறேன். ஜெகநாதன் டி. எஸ் சார். எனக்கு டைம் கொஞ்சம் இஷ்யூவா இருந்துச்சு சார். ஹாய் சார். டைம் கொஞ்சம் இஷ்யூவா இருந்தது சார். 3 ஹவர்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. ஓகே, அதுவும் இல்லாம இது ஃபுல் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னால ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. எம்சிக்யூவே கேட்க மாட்டறதா இருக்கு. எம்சிக்யூக்கு எஃப்ஆர்க்கு தனியா இருக்கு லாஸ்ட்ல ஒரு இது. அது ஃபுல்லா எம்சிக்யூ இருக்கும். அது நீங்க 10 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்கன்னா பேப்பர் படி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாம சொல்லுங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் அதிகமா இருக்க கொஸ்டினுக்கு எப்படி சார் ரெடி ஆகுறது? கேக்குறாங்க அவுட் ஆஃப் பாக்ஸ் புக்ல இல்லாத கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே, அதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்? ப்ரிப்பரேஷன் பார்த்தா அதுல என்ன கான்செப்ட் சொல்ல வரான்றதை பார்த்துக்கோ. அதுல இப்ப 4 மார்க் கொஸ்டின் புதுசா இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியலன்னா அந்த ஸ்டாண்டர்டோட ப்ரொவிஷன்ஸ் எழுத பாரு. ப்ரொவிஷன் எழுதுனா ஒரு 1 மார்க் கிடைக்கும். கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூ வச்சு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்வியூ ரிப்போர்ட்டிங்னா 4 குவார்டர் பாக்ஸ் போடும். ஒரு குவார்டர்ல என்ன வரும்? பிபிடி, டாக்ஸ்னா டாக்ஸ், ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த குவார்டர்ல ஃபுல்லா சார்ஜ் ஆஃப் பண்ணுமா, எல்லா குவார்டருக்கும் எடுத்துட்டு போகணுமா அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்ன்றதை பாரு. அதே மாதிரி போட்டு கொடுத்துருக்கிற கிவனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதில் தான் மார்க். ஸோ ப்ரொவிஷன்ஸ் கிவனை எப்படி ஆன்சரா மாத்துறோன்றது ஒரு பாயிண்ட். ஓகேவா? கொஸ்டினை தாண்டி அவன் இங்க இன்னும் ஆன்சர் எடுக்க போறது இல்லை. கரெக்டா? ஸோ கொஸ்டின்ல என்ன இதை ஆட் பண்ண போறான், லெஸ் பண்ண போறான், இக்னோர் பண்ண போறான், இல்ல இன்டூ 1/3 ஆர் இன்டூ 1/4 குவார்டர் ஏதாவது போட்டுருக்கா போட்டுருக்கோம். அவ்வளவுதானே? ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் பாசிபிள். தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன், ஹவு டு கன்வெர்ட் கிவன் இன்டூ ஆன்சர், அதாவது ரெலவென்ட் சொல்யூஷன். தென் நம்ம ஏதாவது படிச்சது எங்கேயா படிச்சது பிரெயின்ல ஒரு ஓரமா இருக்குது, ஹேவ் டு லிஸ்ட் இட் அப். சரி, ஓகே சார். இன்னைக்கு ஒரு நாட் அதான் வந்து நான் சொன்னேன் ஜெகன்னு போட்டிருப்பேன், சுத்தமே ஜெகநாதன் போட்டிருப்பேன். ஜெகன் ஓகே 1 2 ரெண்டுமே முடிச்சிட்டீங்க நீங்க. ஓகே, வெரி குட். ஸ்பெசிபிக் கமெண்ட்ஸ் எஃப்ஆர்ல டோன்ட் வரி, சரியா? அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னாலும் யூ கேன் கெட் இட் அப். அஃப்கோர்ஸ் நீங்க புக் சம்ஸ் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க, அந்த தேர்ட் சம் சரி இதெல்லாம். அதே மாதிரி அந்த 13 to 16 கொஸ்டின் கரெக்டாக தான் எழுதிருக்கீங்க. அதனால உங்களுக்கு புக்ல கிரிப் இருக்கு. ஸோ அதனால யூ டீட் நாட் வரி. நீங்க அதே மாதிரி அந்த ஃபார்மேட் சரியா பண்ண போடல, அந்த கேஷ் ஃப்ளோ அது இதுன்னு. ஸோ அதை ஒன் டைம் பார்த்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த கன்வர்ஷன் காஸ்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி கேர்ஃபுல், பி லிட்டில் கேர்ஃபுல். அதே மாதிரி ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணும்போது எந்த அமௌண்ட்ல நீங்க ப்ரெசென்ட் வேல்யூ போட போறீங்க, இது வந்து ஜெனரல் இது, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணும்போது எந்த ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ண போங்க. ஓகேவா? நம்ம ஏதோ ஒரு சமுக்கு இதை நான் நிறைய வாட்டி பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ்.
நம்ம ஏதாவது சம்முக்கு 10% அச்சீவ் பண்ணியிருப்போம். ஆனா இந்த சம்முக்கு 12% கேட்டிருப்போம். நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா என்ன போகும், 10 எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு 0.9090 10 ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் 0.8 சம்திங், அதையே போட்டு நீங்க ஆன்சர் போடுங்க. ஆனா கேட்டது 12, நீங்க போட்டிருக்கிறது 10. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாது. ஓகே, சரி சார். எனிதிங் ஃப்ரம் யுவர் சைட் ஜெகன்? லெட்ஸ் கோ. இல்ல சார் இப்போதைக்கு அவங்க. ஓ வெரி பெஸ்ட் விஷஸ், நல்லா பண்ணுங்க. அப்கமிங் ராகவன் டி, சாரி மாதேஷ்பா, சாரிப்பா மாதேஷ், எம் இருக்கு, சாரி மாதேஷ். உங்க வீடியோ ஃப்ரீஸா இருக்குன்னு நினைக்கிறேன் மாதேஷ். இப்போ ஓகே, பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்னும் நீங்க அன்மியூட் பண்ணல. பிரேக் ஆகுது லைட்டா. இப்போ பேசுங்க. இப்போ ஃபைன் பேசுங்க. எஸ் சார், எஸ் மாதேஷ் கேக்குது மாதேஷ், பேசுங்க. குட் ஈவினிங். சார் நம்ம நீங்க கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்களா சார்? நாங்க பண்ண ஆன்சர் ஷீட்லேயே வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு அங்கே அதுலேயே ரிமார்க் சொல்லிருந்தீங்களா? நல்லா இருக்கும். அது ட்ரை பண்றோம். இங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லி அங்கேயே மார்க் பண்ணி உங்களுக்கு வேணுமா? அது நான் ப்ராக்டிஸ் பண்றது இப்படிதான். நான் அது எவ்வளவு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பாசிபிளோ அது நான் பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா ட்ரெடிஷ்னலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ரிமார்க்ஸ் எழுதி தருது. அது நான் ஐ டேக் அ பாயிண்ட், அதை எப்படி என்னால புஷ் பண்ண முடியுமோ. உங்க வாய்ஸ் பேசுங்க, திடீர்னு பிரேக் ஆகுது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? என்ன பிரேக் ஆகுதா? ஒன் செகண்ட் சார். மாதேஷா? ஹலோ. இல்ல சார், மாதேஷ் சொன்ன பாயிண்ட் நல்லா இருந்தது சார், எனக்கும் அது தோணுச்சு சார். எப்படின்னா அந்த ஆன்சர் ஷீட்லயே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கலர் பென்ல எழுதி இருந்தாலோ இல்ல ஹைலைட் பண்ணி இந்த இடம் தப்பு இந்த இடம் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் தென் அண்ட் தேர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதை நான் கன்சிடர் பண்றேன். அது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் நான் புஷ் பண்றேன். ஐ வில் டு. ஓகே, எஸ் மாதேஷ் சார். இன்னொரு பாயிண்ட் சொல்லுங்க சார். இப்போ எம்சிக்யூஸ் வந்து இப்போ இப்பயே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்ல அதுக்கு தனியா அந்த 100 மார்க்ஸ் சப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்பயே பண்ணிடுங்க நீங்க. யூ ப்ரிப்பேர் நவ் இட்செல்ஃப். ஏன்னா அப்ப உட்கார்ந்து யூ கேனாட் ஃபுல் சாப்டர் ஃபுல் புக் இருக்கணும், அப்ப பார்க்கறது கஷ்டம். இப்பவே தென் அண்ட் தேர் யூ கவர். அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மேண்டேட்டரி என்னோட ஆர்டர்னே வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் த கேஸ் சினாரியோ புக்லெட். 15 marks to 20 marks will be directly lifted from the case study booklet. உங்களுக்கு எக்ஸாம் எழுதினீங்க, போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா தெரியும். 15 to 20 marks will be directly lifted. Not only FR, not only audit, every subject. ஓகேவா? கேஸ் ஸ்டடி புக்லெட் பார்க்காம போனீங்கன்னா ரிஸ்கி. ஓகே, காட் இட்? கேஸ் ஸ்டடி புக்லெட் இப்பயே ஜஸ்ட் பார்க்கும்போது ஓகே இந்த கேஸ் ஸ்டடி இந்த சாப்டர்ல இருந்து வருது அப்படின்றத பார்த்துட்டீங்கன்னா ஒன் டைம் யூ கேன் என்ன சொல்றது, சோர்ஸ் இட் ஆஃப். இப்பயே ஒன்ஸ் ஃபார் ஆல் முடிச்சிட்டீங்கன்னா அப்ப ஜஸ்ட் ஒரு வாட்டி சம் மட்டும் சால்வ் பண்ணிட்டு எம்சிக்யூ அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். மாதேஷ் கரெக்டா 48 பாஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா இன்னும் நிறைய எடுக்கணும் மாதேஷ், பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபார்மேட் மிஸ் ஆகுது, புக்ஸமும் கொஞ்சம் பார்க்கல நீங்க. மாதேஷ் நான் பேசுறது கேக்குதா? இல்ல சார், கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை. புக்ஸம் சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்ப கேக்குது. புக்ஸம் நிறைய சால்வ் பண்ணுங்க, சரியா? அந்த சாப்டர் முடிக்கும் போது அதுலயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சம்லாம் எக்ஸாம் லிஃப்ட் பண்ண சான்சஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அதை ஜஸ்ட் கையால் ஒரு வாட்டி கிறுக்கிட்டு போயிடுங்க. ஓகே, டோன்ட் லீவ் இட் ஆஃப்.
அதே மாதிரி புக்ஸும் மேண்டேட்டரி எல்லா சாப்டருக்கும் நீங்க கேட்கலாம், எனக்கு டைமே இல்லடா, எனக்கு ஒரு மாசத்துல எப்படி நான் எல்லா எக்ஸாமையும் போடுறது. ஒரு மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, சில சம் உங்களுக்கே தெரியும், இதை ஆட் பண்ண போறேன், சப்ட்ராக்ட் பண்ண போறேன், எனக்கு தெரியும் அப்படின்றத யூ கேன் ஜஸ்ட் இக்னோர். ஃபுல்லா இது போட்டாதான் எனக்கு கிரிப் கிடைக்கும். இப்ப லீஸ் அக்கௌண்டிங்னா ஃபர்ஸ்ட் ஒரு லீஸ் டேர்ம் இருக்கும், அப்புறம் அந்த நியூ இதுல மாத்தணும், அதுக்கப்புறம் என்ன ரீவேல்யூஷன் இருக்குன்றத பார்க்கணும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஓகே, இதெல்லாம் இப்படி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோ. கிளியர்? Got it? Anything from your side, Mahesh? ஏதாவது question, concern? ஓகேப்பா, பெஸ்ட் விஷஸ், நல்லா பண்ணுங்க அப்கமிங் டெஸ்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. Next we come to Raghavan T. Yes sir. Hi, good evening. Good evening sir. எனக்கு எதுவும் டவுட் எதுவும் இல்லை சார். ஓகே, நானும் ரிப்பீட்டர் தான் சார் நான். ஓகே, அப்ப நீங்க சொல்லுங்க, எஃப்ஆர் கொஸ்டின் ஏஎஃப்எம்லாம் எப்படி இருந்தது? லாஸ்ட் ஜான்ல எழுதுனீங்களா? ஆமாம் ஆமாம் சார். எப்படி இருந்தது? கொஸ்டின்லாம் புதுசா இருந்ததா? ஆமாம், ஏஎஃப்எம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருந்தது. நாம் ப்ரிப்பேர் பண்ணது நம்ம புக் சம்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதே லெவலில் தான் நீங்கள் வச்ச டெஸ்ட்டுமே இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த உடனே இதாக இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் கொஸ்டின்லாம் கொஞ்சம் புக் சம்ஸே வரும், கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன் நம்ம டெஸ்ட் சீரீஸில். அதான் எனக்கு எனக்கு ஆக்சுவலாக இன்னுமே அந்த கொஸ்டின் வைஸாக டிஸ்கஸ் பண்ணல சார். பட் எனக்கு அந்த ஆன்சர் தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும் சார்? அது நான் படித்த மெட்டீரியல் இல்லை அந்த சம். சார் கிட்ட கேட்கறேன், கிருஷ்ணன் சார் கேட்டா ப்ரொவைட் ஆன்சர், சஜஸ்டட் ஆன்சர். இப்படி அப்ராக்ஸ் இது கொடுக்குறதா? ஏன்னா இப்ப அதுதான் கிருஷ்ணன் சார் சொல்ற மாதிரி ஜஸ்ட் அது எப்படின்றத பிளான் பண்ணிட்டு வில் யூ ஷுட் சஜஸ்டட் ஆன்சர், டோன்ட். ஓகேவா? சஜஸ்டட் ஆன்சர் வில் பி கிவன். ஓகே, கொஞ்சம் நீங்க டெஸ்ட் முடிச்சுட்டு எப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஸோ இப்பயே கொடுத்துட்டோம்னா அது உங்களுக்கு ஒரு கிரிப் இல்லாம போயிடும். இட் இஸ் ஆல்சோ என்ன சொல்றது, ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அந்த ஒரு இது இருக்கட்டும், என்ன சொல்றது, ஒரு ஹோல்டு இருக்கட்டும். ஓகே, we will give you, don't worry, for every subject whichever we are providing test will be given. Okay. அப்புறம் இன்னும் ஒரு ஸ்மால் இதான் சார். இப்போ புக் சம்ஸே இருக்கட்டும், நார்மல் சம்ஸாக இல்லை நியூ கொஸ்டின்ஸாகவே இருக்கட்டும், நம்ம அப்ளை பண்ண ஃபார்முலா ஆன்சர் இதுதான் எனக்கு தெரியுது. பட் ஃபுல் மார்க்ஸ் அதுக்கு நீங்கள் போடலை, புரிஞ்சுக்கிட்டேன் நான். பட் ஐசிஐலுமே அப்படிதான் பண்றாங்க. அது என்ஹான்ஸ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் சார்? எனக்கு ஆக்சுவலா அக்ரிகேட்ல தான் போச்சு. ஒரு அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நான் பார்த்துறேன். அது அப்படிதான் போடுவாங்களா இல்லை? ஹைக்கு நம்ம மைண்ட்ல எஸ்டிமேட் பண்ணிருக்கிறது ஹைக்கு 3, 6க்கு 4 அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஸோ அட்டன் பண்றது அதிகம் பண்ணி அட்டன் பண்றது அதிகம். புக்கை பக்கத்துல வச்சதுனாலே அவ்வளவு மார்க் தான் வரும், அவ்வளவுதான். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த எனக்கு ஒரு 3 மார்க்ல அக்ரிகேட் போகுதுன்னா மேற்கொண்டு யூ ரைட் ஃபார் another 2 questions. வேற மினிமம் 2 எடுத்தாலும் அந்த 3 நான் கிராஸ் பண்ணிட்டு போயிடுவேன். நான் அது லாஸ்ட் டைம் அட்டன் பண்றதுல கொஞ்சம் கம்மியா தான் அட்டன் பண்ணேன். இந்த வாட்டி அதை இம்ப்ரூவ் பண்ணும். even though it is a module wise test or board exam, whatever you will be, MTP test நீங்க எழுதி பார்த்தாலும் 100 mark is your bare minimum. 100 mark எழுதியே ஆகும் இப்படின்றத மைண்ட் செட் பண்ணிக்கணும். கிளியரா? வாட் எவர் த சப்ஜெக்ட் 100 mark, 3 hours நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு உட்காரணும். அதுதான் அப்ஜெக்டிவ். 3 hours முடிக்காம நான் அந்த எக்ஸாம் அதை விட்டு நான் வெளில வரது. நான் இப்ப வீட்டுல டெஸ்ட் எழுதுறேன்னா, ரூம்ல நான் டெஸ்ட் எழுதுறேன்னா 3 hours முடிக்காம இந்த ரூம் விட்டு நான் வெளில போகக்கூடாது. சாப்பிட்டு எழுத 2 o'clock உட்காந்துன்னா 5 o'clock தான் நான் வெளில போகணும். 3 hours I have to spend with the paper and pencil material, which whatever the thing I have, with 100 mark அப்படின்றத மைண்ட் செட் பண்ணணும். 100 mark எழுதுனாதான் நமக்கு 40 mark வரும்ன்றதை எஸ்டிமேட் பண்ணணும். சார் நான் 60 mark தான் எழுதுறேன் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஐ எம் நாட் சேயிங் இன் அ பேட் வே, precaution வே, அவ்வளவுதான். ஓகே, கரெக்டா? ஓகே, ஓகே, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபுல் ஃபிளெஜ்ட் சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. ஓகேவா? எந்த சம்ஸ் சார்? இல்ல ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப பெருசா வருமோ, ஸ்வாப் ரேஷியோ 2 பேஜுக்கு போகும், அந்த மாதிரி சொல்றேன். ஃபாரெக்ஸ் எடுத்தா என்ன கான்ட்ராக்ட் சரி வரும், எது பண்ணலாம் ஆர்பிட்ரேஜ்ல, அந்த மாதிரி எது கொஞ்சம் பெருசா போகும், அதான் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கணும்.
அதே மாதிரி பிஸ்னஸ் வேல்யூஷன்ல 2 3 சம்பளம் புதுசாக இருக்கும், இவிஏ கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட் ஆகும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம். ஓகே, சூப்பர் ஃபைன், ஆல் தி பெஸ்ட். நல்லா அப்கமிங் டெஸ்ட்க்கு நல்லா பண்ணுங்க. பெஸ்ட் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ரீகாந்த். ஹை ஸ்ரீகாந்த், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். கேக்குதா? எஸ் ஃபைன், ஆடியோ கேட்குது. ஓகே. நான் இது செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதுறேன். Okay. குரூப் 1 கிளியர் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல. சூப்பர், வெரி குட். ஓகே. ஸோ இப்போ டெஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப டைம் ஆச்சு. அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வால்யூம் அதிகம் இருந்ததுதான் தெரியல. அண்ட் அதே மாதிரி எழுதுறதுக்கும் ரொம்ப டைம் ஆச்சு. கிட்டத்தட்ட நான் 80 மார்க்ஸ் தான் அட்டன் பண்ண முடியுது 3 ஹார்ஸ்ல. ஓகே, அது ஓகேவா இல்ல நான் இன்னும் ஸ்பீட் அதிகம் பண்ணணும்? ஓகே தான். ஏன்னா இன்னொரு கன்சர்ன் என்ன இருக்குன்னா, இப்போ ஏஎஃப்எம் பொறுத்த மட்டும் தான் எம்சிக்யூ இன்பில்ட்டா இருக்கு. மிச்ச எல்லா சப்ஜெக்டும் ஐ திங்க் எம்சிக்யூ டிடிக்கு எம்சிக்யூ இன்பில்ட்டா இருக்கும். மிச்ச எல்லாத்துக்கும் எம்சிக்யூ தனியாக தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்க அந்த 100 மார்க் லிவரேஜ் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், ஐ அக்ரி. பட் இதுக்கே நீங்க புஷ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம் சப்போஸ் தப்பா வந்தாலும் நீங்க ஈஸியா 2.5 ஹார்ஸ்ல முடிச்சுட்டு வரணும். ஸோ இட் இஸ் ஃபைன். அதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் முடிக்க முடியுமோ முடியும். 18 இட் இஸ் நாட் த பெஞ்ச் மார்க், யூ கேன் கோ டு 90 ஆல்சோ. பட் 80 இஸ் a good number. வெரி குட். 60 ஸ்கோர் பண்ணிருக்கீங்க ஐடிடில. எப்படி இருந்தது ஐடிடி எக்ஸாம்? ஃபிளேவர் இருந்ததா? எனக்கு கஷ்டமா இருந்துச்சா, எக்ஸாம் அளவு இருந்துச்சான்னு சொல்ல தெரியல. பட் எனக்கு நிறைய இடத்துல வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து டவுட்டா இருந்துச்சு. எனக்கு அந்த ப்ரொவிஷன் தெரியும், நான் ஆல்ரெடி அதை படிச்சிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த பேஜ்ல அந்த செட்டப் கூட ஞாபகம் இருக்கு. பட் இந்த இடத்துல அது வருமா வராதா, டாக்ஸபிளா இல்லையா, என்ன வரும், அந்த முக்கியமான விஷயம் மட்டும் மறந்துது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எங்க தப்பா இருந்தோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சார் இந்த புக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த நான் எனக்கு புக்கு அந்த பேஜ் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. சூப்பர். ஐடிடி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் தான் எழுதிருக்கீங்க, கரெக்டா? ஆமா சார். வெரி குட். ஐடிடி ஓகே, யூ கேன் மேனேஜ். ஐபிஎஸ்க்கு இப்போ குரூப் 2 மட்டும் எழுதுறாங்க, அந்த ஐபிஎஸ்க்கு பார்த்துக்கணும் நீங்க. ஏன்னா ஃபார் தட் யூ ஹேவ் டு ரீவிசிட் ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்சோ. ஸோ அதுவும் நீங்க நான் உட்காந்து குரூப் 2 மட்டும் தான்டா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் விட்டுறாதீங்க. இட் இஸ் a general advice, not from this whatever the test series you are writing. அதுலயும் grip வச்சுக்கோங்க, அப்பதான் you can pass it in ஐபிஎஸ். ஏன்னா இப்போ ஐபிஎஸ் லாஸ்ட் டைம் வந்து அதுலயும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க, முன்ன மாதிரி இல்ல. ஐபிஎஸ்ல தான் லாஸ்ட் டைம் போயிடுச்சு. ஓகேயா, ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னா அதுதான். இன்னும் எப்படி இருந்தது, தே கேன் லிஃப்ட் த கொஸ்டின் டைரக்ட். அதாவது ஏதாவது ஒரு கொஸ்டின்ல 2 3 பேர் கொடுத்துட்டு அப்படியே ஒரு பங்கா ஒரு கொஸ்டின் அப்படியே கட் காப்பி பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது, அந்த கொஸ்டினே தே ஆர் மேக்கிங். ஸோ அது பார்த்துக்குவோம். எப்போ வென்னாரி ஆர் கெட்டிங் டைம், ஒரு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு ஆர் இன் பிட்வீன் ஒரு 1 or 2 days எனக்கு போர்டமா இருக்கு ஜிஎஸ்டி படிச்சு அப்படின்னா எடுத்து வச்சு ஒரு நாள் ஆடிட் படிக்க, ஆடிட்ல என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எங்கெங்க இருக்கு, என்னென்ன எஸ்ஏ புக்ல எங்க இருக்குன்றத பார்த்து வச்சுக்கோம். அதே மாதிரி எஃப்ஆர்ல என்னென்ன சம்பந்தம் இருக்குன்னு பார்த்துக்கோ. ஐபிஎஸ்ல விஷயம் நான் தனியா டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் மந்த் 10th எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது ஓகேவா இருக்கும்ல? ஓகே. மேக் ஷூர் எக்ஸாமுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு gone through every subject including அந்த ரெண்டு சப்ஜெக்ட், இது அந்த லாவும் எஸ்சிஎம்பியும் இருக்கும்ல, அதுவும் வந்து யூ ஹேவ் டு. ஐ திங்க் யூ ஆர் ஹேவிங் புக்ஸ் ரைட்? அதுக்கு புக்ஸ் இருக்கா உங்ககிட்ட? இருக்கு சார், ஐசிஎம் மெட்டீரியல் இருக்கு. ஐசிஎம் சூப்பர், வெரி குட். அதுக்கும் அதுல என்ன கேட்கலாம், லாக்கு என்னென்ன இருக்கு அதுன்றத பார்த்து வச்சுக்கோம். ஓகே, டைரக்டர் டிஸ்குவாலிஃபிகேஷன் நான் எழுதும்போது அப்படியே 164 டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எங்க இருக்கு, என்னென்ன செக்ஷன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. ஐபிஎஸ்ல பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சொல்லுங்க. அண்ட் இப்போ நான் எழுதின டெஸ்ட்ல வந்து 7th and 8th கொஸ்டின்ல ஆக்சுவலி அது 2 மட்டும் தான் பியூர் தியரி கொஸ்டின். அது ரெண்டுத்துலயும் எனக்கு 1 மார்க் தான் போட்டிருக்கீங்க. ஓகே, அது நான் என்ன மிஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சது எழுதிட்டேன் அதுல. ஓகேப்பா, அது
7th மார்ச் எழுதிருக்கியா? ஓகே, ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கேன். 7th 8th 7th அந்த இதுதானே டைம் ஆஃப் அந்த இது. ஓகே, இது கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கிறா போல வேணும்ப்பா. ஓகே. அந்த ஆக்சுவலி என்னோட சொல்லுங்க ஓகே. ஆக்சுவலி வந்து நான் புக்ல பாக்குறப்போ அப்ரண்ட் பேமெண்ட் எக்ஸம்டட், ஆனுவிட்டி வந்து டாக்ஸபிள் அவ்வளவுதான் இருந்துச்சு. நான் அந்த 2 வார்த்தையை வச்சுட்டு 1/2 பேஜுக்கு எழுதிட்டேன். இத தாண்டியும் படிக்கணுமா? கையோட பார்த்தேன் உங்களோட என்ன எக்ஸாக்ட் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணாம இருக்கு, அதுதான் கொஞ்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. அதுல கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுவும் முடிஞ்சா அந்த பாயிண்ட் ஆட் பண்ணுங்க. ஓகேவா? கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் ஒரு பாயிண்ட் இருக்கு அதுல, டெஃபர்ட் பேமெண்ட்டுக்கு. அதுதான் நான் ஆன்சர் கீழே இருக்கு, அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டியில் அந்த டைம் ஆஃப் சப்ளை அதில் தான் நினைக்கிறேன். அதில் அந்த 2-3 புதுசாக கொஸ்டின் வந்திருக்கும். அந்த பாட் பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் நான் படிக்கும்போது ஒரு கொஸ்டின் புதுசாக வந்து சர்க்குலரில் அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதோட ஃப்ரெண்டு தான் இந்த கொஸ்டின் நினைக்கிறேன். ஓகே. அப்போ புதுசாக ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட் வந்தது அந்த May 25, அது படிச்சுக்கோங்க. அது 2 தான் இருக்கு அதில். அந்த ஸோ இந்த கொஸ்டின் உங்களோட ஸ்பெசிஃபிக் கன்சர்ன்னா அதில் வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னு ஒரு 2 பாயிண்ட் இருக்கு, அது நீங்கள் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டியூ டேட் அசர்டைனபிள்னா என்ன பண்ணணும், அந்த பாயிண்ட்டும் கொஞ்சம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காகவே போடுங்க. ஓகேவா? டியூ டேட் அசர்டைனபிள் அந்த சர்வீசஸ் பாயிண்ட் இருக்கும்ல, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த சர்க்குலர் மட்டும் மென்ஷன் பண்ணாம ஆக்சுவலா என்ன ப்ரொவிஷனோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அப்புறம் சர்க்குலர் வரும். சர்க்குலர் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுக்கானா, கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது 7th கொஸ்டினுக்கு 8th கொஸ்டின் ஓய்டியா சார். ஓகே, இது கொஞ்சம் டெக்ஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான்ப்பா எழுதணும், இதே கிடையாது. அதுல அந்த 2-3 அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சாப்டர்லயும் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிளேஸ் ஆஃப் சப்ளை சாப்டர்லயும் இருக்கும். அதுவும் 2த்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அதுல. அது மட்டும் ஓகேவா? ஓகே ஓகே. டன்னா ஆன்லைன் மணி கேமிங் என்ன பண்ணணும்? சாரி சார். ஆன்லைன் மணி கேமிங் என்ன பண்ணணும்? வெதர் இட் பி ட்ரீட்டட் as supply of goods or supply of services என்னன்றது அதுவும் ஒரு டார்க் போல்டு கலர் பாயிண்ட்ல இருக்கும். பிளாக் போல்டு பாயிண்ட் அதுவும். ஓகே 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 சார். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டெஸ்ட் 1ல பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸ் சாப்டர்ஸும் வந்துருச்சு கரெக்டா? அண்ட் டெஸ்ட் 2ல வந்து இருக்கிறது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எம்சிக்யூஸ்ல டெஸ்ட் பண்ற மாதிரி சாப்டர்ஸ் தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன், இன்வாய்ஸ், அப்புறம் வேற என்ன அந்த பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரெடிட் எம்சிக்யூலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு கொஸ்டின்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா தான் கேட்பாங்க கரெக்டா? ஸோ கோர் சாப்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட், சின்ன சின்ன சி கேட்டகரி சாப்டர்ஸ்க்குலாம் ஒரு டெஸ்ட் வைக்கிறப்போ அந்த சி கேட்டகரிக்கு நம்ம அவ்வளோ டீப்பா ப்ரிப்பேர் பண்றது அவசியமா? அதுக்கு பதிலா அந்த ஏ கேட்டகரி சாப்டர்ஸை இது 2த்தையும் டெஸ்ட் 1 டெஸ்ட் 2ல ஏ கேட்டகரியை பிரிச்சு வச்சுட்டீங்கன்னா நம்ம அதுல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க முடியும்ல. கரெக்ட். இதுலயே நான் அந்த ஏபிசி வைஸ் தான் கிருஷ்ணன் சாரோட இது கொடுத்தாரு சார்ட் மாதிரி. அதுல மாடியூல் அதுல அதை பாக்குறேன். ஏன்னா அதுல நான் செட் பண்ணும்போது சைட்ல அந்த ஏபிசின்னு நான் போட்டிருப்பேன். நான் அது ஜஸ்ட் ஐ வாஸ் அவேர் லைக் எல்லாமே வந்து ஏ கேட்டகரியா இருக்கக்கூடாது, எல்லாமே பி கேட்டகரியா இருக்கக்கூடாதுன்னு. ஐ வாஸ் சீயிங் தட். ஜஸ்ட் எனக்கு ஒரு 1 minute டைம் கொடுத்து நான் மெயில் பார்க்குறேன். ஜஸ்ட் கிவ் மீ 1 minute. ஓகே.
அந்த மார்க்ஸ் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகணுன்றது ஐ ஹேட் அ தாட். அதனால ஓகே தான் நான் இது பண்ணேன். ஓகே. அந்த ஏ கேட்டகரி பி இதை தாண்டி பெரிய சாப்டர்ஸ் சின்ன சாப்டர்ஸ் அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணலாம். பண்றேன். டெஸ்ட் பிளான் ஒன்று இருக்கு, அதெல்லாம் ஓப்பன் பண்றேன். டெஸ்ட் ஜிஎஸ்டி நான் எப்படி அதை நான் பிரிச்சேன்றதும் ஜஸ்ட் ஆயிடுச்சு. பி டெஸ்ட் சாப்டர் சாரி டெஸ்ட் சீரிஸ் 2 ஓகே, எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கு. அதுல மெயினா பார்த்தோம்னா பி கேட்டகரிஸ் நிறைய இருக்கு. அந்த இ காமர்ஸ் டிரான்சாக்ஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆனா அதை விட்டுட்டு போற மாதிரி இருக்காது எனக்கு. அப்கோர்ஸ் நீ சொல்ற மாதிரி அது ரொம்ப வேல்யூ கிடையாது தான், ஆனா அது ஜஸ்ட் யூ கான்ட் லீவ் இட் அப்ல. எம்சிக்யூல இப்போ இ காமர்ஸ் டிரான்சாக்ஷன் ஒருத்தவங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க, ஓகேவா, அதையே அவன் கேஸ் பில்ட் பண்றான். ஸ்விக்கி ஜொமேட்டோ வச்சுட்டு இது பண்றாங்க, டிசிஎஸ் வருமா 9.5 அப்படின்றத பில்ட் பண்ணி 10 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா ஓகே. நான் விட்டுட்டு போகணும்னு சொல்லல, ஜஸ்ட் அது அவ்வளவு டீப். கரெக்டா, அது பாத்துருங்க டு தி மேக்ஸிமம் லெவல், ஓகேவா. அதுல இருந்து கேட்டா இப்ப இவே பில்ன்றது நம்ம இன்டர்ல படிச்சிருக்கோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதுல ஏதோ டி ஆயில் டிகேக்கோ ஏதோ சம்திங் இருக்கும், அதுல ஒரு வேர்டு, அதை கொடுத்துட்டு இவே பில் தேவையா இல்லைன்னு கேட்டா ஓகே, அதுக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. டி கேட்டகரி இருக்கு, ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆனா அதுக்கும் we have to give proper value. சோ அது ஓகே ஓகேல. ஓகே, அதனால குழப்பிட்டேன். எனக்கு புரியுது. பட் எனக்கு என்னன்னா டெஸ்ட் 1ல எல்லாமே பெரிய பெரிய சாப்டர்ஸா பார்த்துட்டு 2ல பாக்குறப்போ இல்ல 1ல வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை பெருசு, எக்ஸாம்ஷன்ஸ் பெருசு, அதனால உனக்கு பெருசா தெரிஞ்சிருக்கும். அது ஒரு 100 பக்கம் இருக்கிறதுனால உனக்கு எக்ஸாம்ஷன் பெருசு. டைம் ஆஃப் சப்ளை, வேல்யூ ஆஃப் சப்ளை போது ரூல் ஒரு 5 ரூல் புதுசா இருக்கும் உங்களுக்கு இன்டர் இல்லாம. ஓகே, சப்ளை சார்ஜ்ல நீங்க படிச்சது தானே இன்டர்ல, ஒரு 4-5 பாயிண்ட் மேபி புதுசா இருக்கும், அவ்வளவுதானே. ஓகே ஓகே. அதுவுமே பார்த்தோம்னா உனக்கு கொஞ்சம் பி கேட்டகரி தானே. உண்மையான ஏ கேட்டகரி எதுன்னா உனக்கு தேர்ட் தான், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ரீஃபண்ட், அதெல்லாம் உனக்கு உண்மையான ஏ. ஸோ அதனால அதுவும் கொஞ்சம் தனியா வச்சு நீ அதை மட்டுமே ஸ்பெசிஃபிக்கா படிக்கலாம். இப்போ இன்புட் சாப்டர் எடுத்துட்டேன்னா நீ வந்து ஃபர்ஸ்ட் அவுட்புட் போடணும், அதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். இன்புட் போடணும், அதுல ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஐடிசி ப்ரொவிஷன்ஸே அப்ளை பண்ணி மினிமம் நெட் ஜிஎஸ்டி அப்ளை, அதுவும் ஓகே 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 சார். அண்ட் அதே மாதிரி மாதேஷ் சொன்ன மாதிரி பிடிஎஃப்ல எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். அலாங் வித் சஜஷன்ஸும் நீங்க அதுலயே கொடுக்கலாம். ஜஸ்ட் என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை தாண்டி என்ன பாயிண்ட் நான் வந்து ஆன்சர் கீழே இது இருக்கு பட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த ஃப்ளோல வந்தா ஆன்சர் பிரசன்டபிளா இருக்கும், அந்த ஃப்ளோவும் சொல்லலாம். அங்கே கரெக்ஷன் பக்கத்திலே சஜஷன்ஸும் கொஞ்சம் டைம் கொடுங்க இம்ப்ளிமெண்ட்டுக்கு கொண்டு வரதுக்கு, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு, ஓகேவா. ஸோ நீங்க கிருஷ்ணன் சார் தானே இன்டர் படிச்சீங்க, அப்பலேருந்தே உங்களுக்கு இப்படிதான் வருது மார்க், ஒன்று எக்ஸல்ல வரும், இப்படி வரும், கரெக்டா. ஸோ இது அப்படிதான் எடிஷன்ஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இதை வில் டேக் இன்டு நெக்ஸ்ட் இது. ஸோ இப்போ உங்களுக்கு ஓகே தான், 61 குட் மார்க் தான், அதுல எதுவும் பிரச்சனை இல்லை. இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இன்னுமே எப்படி அதிகமா எடுக்கிறதுன்றத பாருங்க. ஓகே, அதுக்குதான் சஜஷன்ஸ் கேட்டேன். இன்னுமே அதிகமா எடுக்கணும்னா மார்க் ஃபர்ஸ்ட் அந்த என்னென்னலாம் புதுசா சர்க்குலர் வந்திருக்கோ டார்க் போல்ட் கலரை படிச்சு. ஓகே அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது 2-3 क्वेश्चन இப்ப ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். பேஸ் ஆஃப் சப்ளைனா இந்த சாப்டர் இந்த ப்ரொவிஷன் மட்டும் கேட்டுட்டே இருப்பான். இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் சர்வீஸ் அதையும் 2-3 வாட்டி கேட்டுட்டு இருப்போம். இங்க சர்வீஸ் பண்றான், பர்சன் இஸ் இன் பிரான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எது அவன் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட் பண்றான்னு அதை கேட்டுட்டு அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்குவேன். புக் பேக்ல இருக்கிறதோட கொஞ்சம் வேரியேட்டட் வெர்ஷன் தான் கேட்பான். ஸோ அதனால அதுவும் பாருங்க. லாஸ்ட் 4 क्वेश्चन பேப்பர் போர்டு எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட். அதே மாதிரி கேஸ் ஸ்டடி புக்லெட் ஃபார் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டில மார்க் தூக்கி கொடுக்கறதும் எம்சிக்யூ தான், கால்வாரி கொடுக்கறதும் எம்சிக்யூ தான்.
டெய்லி ப்ரிப்பேர் பண்ண சொல்றீங்களா? அந்த சாப்டர் படிச்சுட்டு அதுக்கு ரிலவெண்டா என்ன இருக்கோ அதை டிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகேவா? ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம், சொல்லுங்க. ஐடிடி டெஸ்ட் சீரிஸ் வந்து வேற யாராச்சும் எழுதுறாங்களா? நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் பேசிட்டேன், டாடா பை பை அப்படின்னு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். இன்னும் நீங்க மட்டும் தான் ஐடிடி எனக்கு வந்துருக்கு. அப்புறம் இன்னும் நேற்றுக்கு தான் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. நான் எழுதுறேன். நான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஸ்வேதா. ஸ்வேதா. யா மார்னிங் ஆன்சர் நினைக்கிறேன் உங்களுக்கு, மதியமா 12:40. ஸ்வேதா, ஏன்னா நான் படிக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் வருது, அது டிஸ்கஸ் பண்றதுக்கு. அது எப்படி இது ஓகேவான்னு கேட்டேன். பண்ணணுன்றது தெரியல. எப்படி இது போகும்னு அதை இப்போதைக்கு ஃபார் நவ் அதை எப்படி கொண்டு போகலான்றது. இல்ல இல்ல, ஸ்பெசிஃபிக்கா உங்க சைட்ல இருந்து எதுவும் நான் எதிர்பார்க்கல. அந்த குரூப்ல மட்டும் நீங்க இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. ஆமா, அது இது பண்ணதே இந்த அத ரீசனுக்கு தான். அதையே வந்து பிரேக் பண்ற அப்படின்றியா? அண்ட் அப்படின்னா குரூப்லயே நாங்க மெசேஜ் பண்றதுக்கு தனியா ஒரு குரூப் கொடுத்தாலுமே ஓகே தான். ஏன்னா எல்லாம் ஒண்ணா ப்ரிப்பேர் பண்றோம், ஒண்ணா சேர்ந்து படிக்கிறதுல பெனிஃபிட் தானே. அது பண்ணலாம். அது ஆனா அது கடைசியில எப்படி பண்ண முடியும்னா, மிஸ்டர் ஏ அந்த சார் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாரு, மிஸ்டர் பி இந்த சார் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுக்குறாரு, இது தப்பு அப்படின்றது கிளாஸா அப்படி போயிடும். ஸோ அதுதான், அதை கொஞ்சம் இது பண்ணலாம். ஏன்னா இது ஹேப்பன்ஸ், இது நம்ம எதுவும் இது பண்ண முடியாது. ஸோ அதனால ரெஸ்ட்ரிக்ட் டு திஸ் பாயிண்ட். ஓகே சார், ஓகே ஃபைன். ஓகேவா? எனிதிங் ஃப்ரம் யுவர் சைடு, ஸ்ரீகாந்த்? நோ சார். ஓகே, பெஸ்ட் விஷஸ் அப்கமிங் எக்ஸாம். ஐடிடி லைனா 3 கொஸ்டின் ஒர்க் இருக்கீங்க. 3 கொஸ்டின் ஒர்க் நல்லா பண்ணுங்க. ஓகே, டூ வெல். தேங்க்ஸ். ஓகே, ஸ்ரீகாந்த், ஸ்வேதா, அப்புறம் விஷ்ணயா அண்ட் லாஸ்ட் விஷ்ணுபிரியன். விஷ்ணுபிரியன் 2 இதுல இருந்து வந்திருக்கீங்க போல, போன் டேப்னு நினைக்கிறேன். 3 இதுல இருந்து வந்திருக்கீங்க. எஸ் ஸ்வேதா, கோ ஹெட். குட் ஈவினிங். ஹாய். ஹலோ ஸ்வேதா, are you there? யா, I'm here. எனக்கு சரி, கொஸ்டின்ஸ் எதுவும் இல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்க சொன்ன மாதிரி டெஸ்ட் சீரிஸ் 1ல கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஹெவியா இருந்த மாதிரி இருந்தது. ப்ரிப்பரேஷன் டைம் தான் கொஞ்சம் கம்மியா இருந்தனால எல்லா கொஸ்டின்ஸும் கவர் பண்ண முடியல, பார்க்க முடியல. அது அந்த 7th and 8th பாஸ்ட் பேப்பர்ஸ் கொஸ்டின் தான் வந்திருந்தது. நான் அப்புறம் தான் அதை எடுத்து பார்த்தேன். ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டேன். ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சிருந்தது, ஆனா எனக்கு முழுசா அது என்ன பார்த்தோங்கிறது ஞாபகம் இல்லை. ஓகே ஓகே. அவ்வளவுதான் என்னோட. ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. லாஸ்டா எக்ஸாம் எழுதி முடிச்சு அந்த பாக்ஸ் போடுறது, கட்டிங் ஒட்டிங் அந்த வேலையை பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த மோரலஸ் இந்த டாக்ஸபிள் எக்ஸாம்க்காக வர்றத முதல் ப்ரொவிஷன்ஸ் மாதிரி இருந்தால் நோட் போட்டுட்டு இதனால இது வந்து டாக்ஸபிள், இதனால இது வந்து எக்ஸாம்ன்றதை 1 பாயிண்ட் போடுங்க. அதே மாதிரி அந்த ஃபுல் ஃபில் எக்ஸாம் இருக்கும்ல, இன்புட் அவுட்புட் பேபிள், அதை ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, புக் பேக்ல இருக்கிற சம்மே. அதே மாதிரி இந்த கொஸ்டின் நம்பர் 7, 8 அதுதான் உங்களுக்கும் அந்த தியரி பார்ட் இதாக இருக்கு, அதுவும் ஒரு வாட்டி படிச்சிருங்க. ஜிஎஸ்டியில சில சம் நீங்க சால்வ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், சிலதுக்கு ப்ரொவிஷன் தான் ஆன்சராகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டைம் ஆஃப் சப்ளை எடுத்துக்கோங்க. டைம் ஆஃப் சப்ளைல உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துட்டு இந்த தேதியில பொருள் வாங்குறாங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் போறாங்க, செக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அதுல நீங்க எழுத வேண்டிய ஆன்சர் வந்து டேட்டு. ஹவு யூ டிட்டர்மைன் த டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீசஸ் கேட்டால் நீங்க ப்ரொவிஷன் தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரி சமம் இருக்கும், அதுக்கும் பி ரெடி. ஓகேவா? ப்ரொவிஷன்ஸை எப்படி பை ஹார்ட் பண்றதுன்றத அதுவும் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த செகண்ட் சம், அந்த ஆன்லைன் கேம் எக்ஸாம் ஏன் நீங்க பார்க்கல? அது எக்ஸாம் கொஸ்டின் தானே, ப்ரீவியஸ் எக்ஸாம் கொஸ்டின் தானே. அது சும்மா ரஃபா தான், அதான் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா என்னால கவர் பண்ண முடியல. ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு.
ஓகே. அதனால ஒரு ஜெனரல் அட்வைஸ் தான். சப்போஸ் வேற ஏதாவது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஹெவி சாப்டர் முன்னாடியே டெஸ்ட் பிளான்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. எந்த மாடியூல் லைட்டா இருக்கோ அதுக்கு ஒரு நாள் அதுல இருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இது வந்து ப்ரொவைடட் உங்களுக்கு டைமே இல்லை, நான் வந்து ஏப்ரல் மாசம் படிச்சு மே மாசம் எழுத போறேன் அப்படின்னு இருந்தா இல்ல எதாவது கொஞ்சம் டைம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 day எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஏன்னா கொஞ்சம் if you are thinking that you can cover more question if I have 1 more day extra அப்படின்றத you can get it. ஓகே சார், தேங்க் யூ. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா சஜஸ்டட் ஆன்சர் லாஸ்ட் ஒரு 4 years பாருங்க. ஏன்னா அதுல இருந்து ஒரு 10-15 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போற எக்ஸாம்க்கே அதுக்கு சான்ஸ் இருக்கு. another ஒரு 20 to 30% புக் கம், another ஒரு 20 கொஞ்சம் நியூ, 10 எதுவுமே தெரியாது. ஸோ அதன்றதை you can manage it. Okay. ஓகே சார். Thank you. ஓகே சார், தேங்க் யூ. Best wishes at the exam. விஸ்மயா, ஓகே. இப்ப சாரி, நெக்ஸ்ட் ரிவ்யூல உங்க பேர் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன். லாஸ்ட்ல இருந்து போகலாம் நெக்ஸ்ட் மீட்டிங். ஓகேவா? உங்க ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேன் லாஸ்ட் இது வரதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் மீட்டிங்ல வீல இருந்து ஏக்கு போகும். எஸ் விஸ்மயா, கோ ஹெட். குட் ஈவினிங். Good evening, sir. Questions, no questions, sir. 70% questions practice பண்ணதா, ஆனா மார்க் கொஞ்சம் கம்மி தான். மார்க் பத்தி பிரச்சனை இல்லை. யூ கெட் கான்ஃபிடன்ஸ், எப்படி சால்வ் பண்ணணும்ன்றத யூ கெட் த கிரிப் அண்ட் யூ கோ. எந்த சாப்டர் தெரிஞ்சிருக்குமோ அதுல ஒரு 50 வாங்குவீங்க, தெரியாத சாப்டர் ஒரு 30 வாங்குவீங்க. அதுக்கு வி கேன் மேனேஜ். பட் ஹவர் அதை படிச்சுட்டே இருங்க, அவ்வளவுதான். டோன்ட் ஸ்டாப் இட். ஒரே நிமிஷம். ஆடிட் ஆரம்பிச்சிருக்கீங்களா? விஷ்ணு பிரியன், எஸ். அடுத்து உங்களை கூப்பிடுறேன்ப்பா கண்டிப்பா. எஸ் எஸ், ப்ளீஸ் வெயிட், ப்ளீஸ் வெயிட். நெக்ஸ்ட் நீங்க தான் ஆடிட் எழுதிருக்கீங்க, நோ ப்ராப்ளம். பட் எங்க லேக் ஆறீங்கன்னா பொசிஷன் எக்ஸ்பிளனேஷன் இல்லை, கொஞ்சம் ஓனா எழுதுறீங்க, கொஞ்சம் ஸ்மால் ஆன்சர் இருக்கு. ஆடிட்டுக்கு நீங்க எவ்வளவு கொஞ்சம் தியரியா புஷ் பண்ண முடியுமோ அப்படி புஷ் பண்ணாதான் மார்க் வில் கெட் மார்க். ஏன்னா அதுக்கு டைரக்ட் கொஸ்டினா இருக்கும். ஸோ யூ கேனாட், என்ன சொல்றது, கொஞ்சம் ஓன் மார்க் எழுதுனா வராது. அது பாயிண்ட் நம்பர் 1. ஏஎஃப்எம் பொறுத்த மட்டும் நீங்க புக் பேஸ்டு செம்லயே கொஞ்சம் இன்னுமே ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இதுவும் ஒன் டைம் பார்த்துருங்க. புக் கான்செப்ட் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? புக்கை ஃபுல்லா போட்டுக்கிட்டே வாங்க. புக்கு ஃபுல்லா கிரிப் ஆகிட்ட பிறகு கொஞ்சம் நியூ சம்ஸ் கொஞ்சம் இதாக. சரியா? ஆடிட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் கீ பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. அது ஒரு ஜென்ரல் அட்வைஸா நான் சொல்றேன். சரியா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இப்போ டிஜிட்டல் ஆடிட் எடுத்துக்கோங்க. அதுல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, வாட் ஆர் தி மெரிட்ஸ், டிமெரிட்ஸ், அந்த மாதிரி பாருங்க. ஜஸ்ட் ஒரு ஹெடர் மாதிரி போட்டு இது பண்ணுங்க. ப்ரொவைடட் அதுலயே கொஞ்சம் டெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கிற மாதிரி டோன்ட் பி டூ ஜென்ரல் டு ஸ்கோர். ஓகேவா? லாஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்பப்போ எழுதும் போது பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வெரி குட், ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. டோன்ட் கெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் டவுன். ஓகேவா? மார்க் இந்த இதுல வரும், இந்த சாப்டர் எனக்கு தெரியும், இதுல நீ என்ன கொடுத்தாலும் கேட்ப அப்படின்னா யூ கேன் ஸ்கோர். இந்த சாப்டர் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னா அதை யூ கேன் ஸ்டடி. ஓகேவா? டோன்ட் ஃபீல் டவுன், டோன்ட் ஃபீல் டிமோட்டிவேட்டட், யூ கேன் பாஸ் இட். ஓகேவா? மார்க் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அந்த கான்ஃபிடன்ஸ் தேவையும் பாருங்க. கான்ஃபிடன்ட் தான் நாளைக்கு படிக்க முடியும். கரெக்டா? இன்னி மார்க் இன்னையோட போச்சு, நாளைக்கு டெஸ்ட் நீங்க படிச்சது. ஓகே, டோன்ட் வரி, படிங்க, கீப் ஸ்டடி. ஓகேவா? wherever time permits, go to temple, pray your favorite god. Okay, or whoever it may be. And done. Perfect. Okay, thank you. Best wishes all. Vishnu Priyan, Balasekhar, please turn on your camera. என்னப்பா எல்லாரும் போயிட்டீங்க? அவங்க டர்ன் பண்ணவே டாடா பை பை சண்டே அப்படின்னு. மேட்ச் கூட 7 மணிக்கு தானே. விஷ்ணு பிரியன், ஹலோ சார். ஹலோ சார். ஹலோப்பா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. டவுட் கேளுங்க, தாராளமா கேளுங்க.
சார் நான் இன்னைக்கு இப்போ டெஸ்ட் எழுதினேன் சார். சார் எஃப்ஆர் டெஸ்ட் ஒன் FR test. கஷ்டமா தான் சார் இருந்தது. ஓஹோ, ஓகே. நான் அட்டன் பண்ணேன் 100 மார்க்ஸுமே. ஆனா 74 மார்க்ஸ் கொஞ்சம் ஷூரா இருக்கு சார். எழுதிருக்கேன் ஒரு 74 ஷூரா வந்துருமா? இல்ல சார் 74 மார்க்ஸ்ல ஒரு 50 to 60% போட்டா ஒரு 40 மார்க்ஸ் அஷூரன்ஸ். மீதி தான் தெரியல சார். பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ப்ரொவிஷன் ஃபார் மார்க் அப்படின்னு போட்டியா? ப்ரொவிஷன் ஃபார் பேலன்ஸ் மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் மார்க். இல்ல சார் நீங்க சொன்னீங்களே ஐசிஏ கரெக்ஷன் தான், சோ அதனாலே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் சார் 40% தான். ஓகே, இப்போதைக்கு அந்த 13 to 17 இருக்கிற கொஷின்ஸ் ஒன் டைம் பார்த்துக்கோங்க. அதுல கொஞ்சம் புக்ல இருக்க மாதிரி எழுதுங்க. கரண்ட் லைபிலிட்டி அது பக்காவா பண்ணிட்டேன் சார். அது 13 to 18 ஷூர் சார். கேஷ் ஃப்ளோல ஏதோ சம்பவம் பண்ணிருக்கீங்க, அமௌண்ட் மிஸ்மேட்சா இருக்கு கேஷ் ஃப்ளோல, அது நான் மார்க் சொல்றேன். இப்போதான் சார் சென்ட் பண்ணேன். அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார். ஓகே, எழுதிருக்கீங்க. அந்த தேர்ட் சம் புக் சம் கரெக்டா போட்டிருக்கீங்க போல. அந்த இம்பேர்மெண்ட் வேர் ஹவுஸ்ல தண்ணி வந்த சம் படிச்சிட்டீங்களா புக் சம்? இல்ல சார், சார்த்திக் ஜெயின் சாரோட பிடிஎஃப் மெட்டீரியல் தான் படிச்சு சார். எப்பாக்கு ஆடிட்டும் அவர் தான் ஃபாலோ பண்றேன். இப்பதான் மெட்டீரியல் வந்து ஐசிஐ மெட்டீரியல் வந்து மெயினா வச்சுட்டு மற்ற ஆத்தர் மெட்டீரியல்ஸ் செகண்டரி தான் சார். புக் சம்ஸ் படிங்க. எனக்கு ஆத்தர் மெட்டீரியல் பத்தி தெரியல. ஐ டோன்ட் கமெண்ட் ஆன் இட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ. அதனால நீங்க பாத்துக்கோங்க. மேக் ஷூர் யூ கெட் த்ரூ எக்ஸாம். ஓகேவா? ஓகே சார். இந்தியஸ் 113 எழுதுறீங்க. எனக்கு இந்தியஸ் பத்தி ஒண்ணுமே தெரியாது. வாட் இஸ் 113? பேரலல் மெஷர்மென்ட். உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. சரி சார், எடுத்து மறந்துட்டேன் சார். டென்ஷன்ல அப்படியே அப்புறம் வந்து அந்த அட்ஜஸ்டிங் ஈவென்ட் நான் அட்ஜஸ்டிங் ஈவென்ட்க்குலாம் பொசிஷன்ஸ் எழுதல. என்ன இந்தியஸ்னா எனக்கு தெரியாது. சாரி சார். ஐ அம் நாட் an educated person like you. சாரி சார், நான் மென்ஷன் பண்ணிட்டேன் சார். இல்ல சொல்றேன் ஜெனரல் ரிமார்க்ஸ். இப்ப கையோட உங்ககிட்ட பேசிட்டேன்னா so that you will get the grip. ஓகே, மார்க்ஸ் கொடுத்துட்டேன்னா இதெல்லாம் தான் கரெக்ஷன் பாயிண்ட்ன்றது you can see. அதே மாதிரி 13 to 16 முடிஞ்ச வரைக்கும் ப்ரொவிஷன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கோ. ப்ரிப்பேர் எஃப்எஸ் அப்படின்னா எஃப்எஸ்னா என்ன? சாரி சார், ப்ரிப்பேர் எஃப்எஸ்ன்னு போட்டிருக்கீங்க கொஸ்டின் நம்பர் 17ல. இந்தியஸ் வந்து எஃப்எஸ்ன்னு போட்டிருக்கீங்க. எஃப்எஸ்னா எனக்கு என்ன தெரியாது. கரெக்டா? சாரி, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், நீங்க ஆடிட்டர். ஓகே, வெரி குட். ஸோ ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கங்க. நான் மார்க் ஒரு 1 or 2 hourல நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேவா? சார் தேங்க்யூ சார். ஒரு டவுட் சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். நீங்க தான் ஏகேஎஸ் கிருஷ்ணன் சாரா? நான் இல்லப்பா, நான் ஏகேஎஸ் கிருஷ்ணன் சாரோட ஸ்டூடெண்ட். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். I did my articles under Krishnan sir and then I'm working with Krishnan sir. ஓகே சார். நீங்க வீடியோ ஆனே பண்ணல நீங்க? சார் நான் மியூட்ல போணுமா? இல்லப்பா, வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே சார். உங்களுக்கு 2 இது இருக்கு, விஷ்ணு பிரியன் பாலசேகர். தெரியாம ஏதாவது. ஓகே. விசிபிளா சார்? இல்லப்பா. எஸ், சூப்பர் ஃபைன். ஓகே, வெரி குட். நல்லா படிங்க. ஓகே, எனிதிங் ஸ்பெசிஃபிக்கா? எனி டவுட் ஃபார் யூ? எனி ஸ்பெசிஃபிக் query? சார் என்னன்னா, எனக்கு இது மே 25ல இருந்து நான் ஆரம்பிச்சேன் சார். சிஏ ஃபைனல் எழுதுறேன் சார். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்து எனக்கு குரூப் 1 வந்து 3 மார்க்ஸ்ல போயிடுச்சு சார். 58 எஃப்ஆர், 59 ஏஎஃப்எம், ஆடிட் வந்து 36 சார். அதுக்கப்புறம் செப்டம்பர் 25ல எஃப்ஆர் 15, ஏஎஃப்எம் 81, ஆடிட் 32 சார். ஏஎஃப்எம் மட்டும் தான் சார் டிஸ்டிங்ஷன். எஃப்ஆர் வந்து எனக்கு 70 வரணும். உள்ள வந்து கரெக்ஷன் பண்ணி மார்க் கம்மியா போட்டிருக்காங்க, சில மார்க்கே போடல சார். நான் அனுப்பிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் ரிப்ளை வரல சார்.
ஆடிட்டு எனக்கு 42 வரணும், எனக்கு வேணும்னே 31 தான் போட்டிருக்காங்க சார். கரெக்ஷன் பண்ணி உள்ள மார்க் நீங்க என்னென்ன மார்க் சொன்னீங்க லாஸ்டா சொன்னீங்க? எனக்கு சொல்லுங்க திரும்ப. செப்டம்பர் 25 FR 59 AFM 81 AFM 81 AFM 81. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ ஆடிட்டுக்கும் எஃப்ஆருக்கும் எஃப்ஆர்ல ஒரு 2 மார்க் வந்து அப்பே எக்ஸாம் சொன்ன பேர் சார். சார் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இந்த வாட்டி எழுதும்போது ரெண்டுமே 38 சார். எனக்கு ஏனே புரியல. நான் கன்ஃபார்ம் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் 45 மினிமம் வந்துடும். ஏன்னா 100 அட்டன் பண்ணேன். எப்படி இருந்தாலும் இந்த ஐசிஐ மார்க்கிங் 50% போனா கூட வந்துடும் பார்த்தேன், வரல சார். நீங்க தான் பொசிஷன்ஸ் மார்க் போறாளாச்சு. 70 இல்லைன்னா 70ல 50% 35 இன்னொரு 5 மார்க் வேணும். எம்சிக்யூ இந்த மாதிரி இதுக்கு வந்து யார் கை கொடுப்பானா? எம்சிக்யூ தான் கை கொடுப்பான். இந்த 2-3 மார்க் போடுறது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரி. கேஸ்டடி புக்லெட்ட படிச்சிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களோட எம்சிக்யூட பேர் மினிமம் மார்க்கே 24 மார்க்கா இருக்கும். ஓகே சார். அப்பதான் இன்னொரு 14 மார்க் உள்ள சேர்த்திக்கலாம். ஏதாவது 2-3 சம் எழுதி இல்லை ஏதாவது தியரி எழுதி. நீங்க எம்சிக்யூல டவுன் ஆயிட்டீங்கன்னா there will be no one to lift you up. ஏன்னா இப்ப நம்ம ஐசிஐ, நான் யாரையும் பிளேம் பண்ணல, ஐசிஐ மார்க் 5 மார்க்குக்கு 3 மார்க் தான் மேக்ஸிமம். அதுதான் நம்ம மைண்ட் செட் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா இதை நான் வந்து சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் எழுதவங்க சொன்னா அதெல்லாம் இல்லை, நான் புக்கை வச்சு எழுதியிருக்கேன்னு என்கிட்ட சண்டைக்கு வருவேன். ஐ ஹவ் சீன் பீப்புள் ஃபைட்டிங் வித் மீ சேயிங் தட் நான் புக்கில் இருக்கிறதே எழுதியிருக்கேன், எனக்கு ஏன் 5 மார்க் கொடுக்கல அப்படின்னு. ஐ கேன் சே டு ஒன் எக்ஸ்டென்ட் ஒன்லி, ஐசிஐல 3 மார்க் தான்ப்பா கொடுப்பாங்க. If the person who has witnessed in the exam, then okay, correct தான் 3 மார்க் தான் கொடுப்பாங்கன்றது they can understand. ஸோ அப்போ நம்மளோட மைண்ட் செட்டை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டு we have to go. MCQ it is gift for you. So MCQ ல 30ல 24 எடுங்க. பேலன்ஸ் ஏஃப்எம்ல 30க்கு 30 சார். செப்டம்பர் 25. பாத்தியா, சூப்பர். அதுதான் 81 வந்ததுக்கு ரீசன் என்ன? 30க்கு 30 வந்தது தான் ரீசன். அதான் ரீசன். இப்போ எனக்கு எம்சிக்யூ எனக்கு புரியல சார். ஏன்னா போன வாட்டி எப்படி நான் தப்பு பண்ணேனே தெரியல சார். இப்போ எஃப்ஆர்ல செப்டம்பர்ல 24 வந்தது. ஆடிட்டே நான் 28 எதிர்பார்த்தேன் 30க்கு. ஆனா எனக்கு வந்ததே 16 தான் சார். இப்போ எஃப்ஐ ஆடிட்டுக்கு எப்படி எம்சிக்யூ ப்ரிப்பேர் பண்ணலாம் சார்? அது ரெண்டு விஷயம் இருக்கு எம்சிக்யூல. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டிபெண்டன்ட் எம்சிக்யூ. அதாவது ஒரு கொஸ்டினுமே இண்டிபெண்டா ஆகும். ஒன்னு தப்பாச்சுனாலும் இன்னொன்னு கரெக்ட் ஆகும். இதுவே சில கொஸ்டின்ல எல்லாமே கனெக்டடா இருக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தப்புனா முடிஞ்சது, எல்லாமே அடுத்து தப்பு தான். இப்ப ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துட்டு டிடிஏவா டிடிஎல்லாம் கிரியேட் பண்ண சொல்றாங்கன்னு, அது ஏதாவது கொஞ்சம் கனெக்ஷன் இன் பிட்வீன்றது சேமா இருந்ததுன்னா, இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் டிடிஏ எவ்வளோன்னு கொடுத்துட்டு இண்டிவிஜுவலா டிடிஏ எவ்வளோன்னு கொடுத்தாங்க, அப்போ அது தப்புன்னா அடுத்த கொஸ்டினும் தப்பு தான். கரெக்ட் இல்ல? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரிஸ்க் நம்ம மிட்டிகேட்டே பண்ண முடியாது. ஒன்னு தப்புனாலும் அந்த கேஸ் 5 into 2 10 மார்க் தாரி. கனெக்டட் எம்சிக்யூ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணணும். கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணணும். அது வந்து கனெக்டட் எம்சிக்யூ அது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியல. அது நம்ம டைமிங் தான். சில சமயம் எல்லாமே இண்டிபெண்டன்ட் எம்சிக்யூவா இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஒன்றுத்துக்கு ஒன்று கனெக்ஷனே இருக்காது. ஒரு கொஸ்டின் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் வேல்யூலேருந்து ஒன்று இருக்கும், இன்னொரு கொஸ்டின் அட்ஜஸ்டிங் யூனிட்லேருந்து இருக்கும். ஸோ அப்போ யூ கேன் மார்க் இட் ஆஃப். ஸோ அது ஒன்று. ஆடிட் பொறுத்த மட்டும் டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் புக்கில் இருக்காது, யூ ஹேவ் டு அப்படியே யூ ஹேவ் டு கட் காப்பி. உடனே யூ நாட் சே எனக்கு வந்து இந்த சார் இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு. பட் மார்க் வரணும்னா கொஞ்சம் ப்ரொவிஷன் அண்ட் டெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் தான் வி கேன் கெட் சம். தோ யூ ஹேவ் கான்செப்ட். சொல்லுங்க. ஐசிஐ லாங்குவேஜ் அப்படியே ரிசைட் பண்ணணும். ஓகே சார். எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் எடுங்களேன். அதுல மிஸ்டர் ஏ இஸ் கிராஸ்லி நெக்லிஜென்ட் டியூ டு ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட்னு எழுதுறதுல இந்த மாதிரி எழுதணும். மிஸ்டர் ஏ சே ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ்லி நெக்லிஜென்ட்க்கு டிட் நாட் எக்ஸைஸ் டியூ டிலிஜென்ஸ் அண்ட் ஹி டஸ் நாட் கேரிட் அவுட் ஹிஸ் ப்ரொஃபஷனல் டியூட்டி அப்படின்றத கொஞ்சம் வேர்டிங் மாதிரி எழுதுனாதான் அந்த இடத்துல கரெக்ட் ஆகும். ப்ரொஃபஷனல் டியூட்டி வித் டியூ கேர் ஆர் டியூ டு தி அட்மோஸ்ட் அந்த டேர்ம்ன்றது போட்டாதான் இட் கேன் கெட் இட். ஓகே. does not perform his duty with utmost care. ஸோ அதான் ஆடிட் பொறுத்த மட்டும். எஃப்ஆருக்கு ஃபார்மேட்டு, இண்டேஸ், ப்ரொவிஷன்ஸ், என்ன இண்டேஸ் பேரு, எதை ஆட் பண்ணணும் அப்படின்றது யூ ஹேவ் டு கெட் தி கிரிப். அதே மாதிரி இன்னொன்று ஜென்ரல் டிப், எஃப்ஆர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதை எப்பயுமே நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் 14 மார்க் இல்லைன்றது எழுதி நமக்கு இல்லைன்றது ஒதுக்கி வச்சிடணும். கொஸ்டின் நம்பர் 6 எப்படி நீ அப்பயே ப்ரொவிஷன் மார்க் போட்டியா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு கிடையாது. So, என்னன்னா 5th question 6th question will be easy to write. Yes sir.
அதுலயும் அந்த எஃப்ஆர்ல நான் இப்பயும் சொல்றேன், நோ ஒன் ஸ்டடிஸ் த பிளாக் செயின் சாப்டர். அந்த ஒரு அக்கௌண்டிங் டெர்மினாலஜியா அந்த சாப்டர் பேரு? டெக்னாலஜி அக்கௌண்டிங் டெக்னாலஜியா டெக்னாலஜி சார், அக்கௌண்டிங் அண்ட் டெக்னாலஜி. அக்கௌண்டிங் அண்ட் டெக்னாலஜி அந்த சாப்டர் படிச்சுட்டு தான் போகும். 5 மார்க்ஸ் ஃபார் யூ படிச்சீங்கன்னா. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இன்னொரு சாப்டர் இருக்கும், அதுல எல்லா சாப்டரையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. அனாலிசிஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ். அனாலிசிஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ், கரெக்ட். அதுவும் யாரும் படிக்கிறதே இல்லை. யாருக்கும் ஸ்டடி. அதுலதான் 2-3 சம் இருக்கும். அந்த எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல கண்டுபிடிக்கிற ஒரு சம் இருக்கும். அதே மாதிரி அந்த 101 ஃபர்ஸ்ட் டைம் அடாப்ஷனுக்கு ஒரு பெரிய சம் இருக்கும். ஸோ அதெல்லாம்ன்றது மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு ஓகே தென்னா. எஸ் சார். வெரி குட். எனி queries from your side? சார் அதான் இந்த டெஸ்ட் எழுதுறேன், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாத்தணுமா? அது மாத்த முடியாதுப்பா. ஹேண்ட் ரைட்டிங் எழுதி மாத்தினா 4 லைன் நோட் வாங்கி எழுத ஆரம்பிச்சியா? இல்ல சார், நான் கொஞ்சம் இதை இம்ப்ரூவ் பண்ணுமா? நீட்னஸா? இப்போதைக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஓகே சார். பாக்ஸ் போட்டு பிரசன்டேஷன் ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் வர வீக்ல டெஸ்ட் வரும்போது இந்த மாதிரி மீட்டிங் இருக்குமா சார்? ஆமா, ஏன்னா இப்போ திஸ் வீக்கே அரௌண்ட் 12 to 15 பேப்பர்ஸ் வந்துருக்குல்ல. ஸோ வி ஹாவ் சாட்டர்டே ஆர் சண்டே. ஐம் கோயிங் ஃபார் ஆஃபீஸ், ஐம் இன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதனால சாட்டர்டே சண்டே ஐ வில் பி ஃப்ரீ. நானும் கான்ட்ராக்ட் ஸ்டாஃப்ல தான் சார் இருக்கேன். ஒரு 2 to 3 months இருக்கேன். அப்புறம் ஒரு 1 month 15 days லீவ் எடுத்துட்டு எக்ஸாம் எழுதுறேன். அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கோங்க. யூ வில் கெட் இட் திஸ் டைம். டோன்ட் வரி. குரூப் 1 ஃபோக்கஸ் பண்றீங்க, கரெக்ட்டா? ஆமா சார். எப்பவுமே 2 குரூப் எழுதுவேன். இந்த வாட்டி 2 குரூப் எழுதுனேன். இந்த வாட்டி ஒரு குரூப் தான் சார் போறேன். ஏன்னா வாட்டி முடிச்சோம். அது கரெக்ட்டா முடிங்க. யூ வில் கிளியர் இட். ஐ ப்ரே ஃபார் தட். ஓகே, யூ வில் கிளியர். Thank you sir. சார் நான் ஆடியோ வீடியோ கட் பண்ணிட்டேன் சார். ஓகேப்பா, ஓகே. Thank you sir. Thank you. ஓகேப்பா, thank you. Okay, everyone got insight. Of course, ஒரு 1 hour ஆச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு வீக்லி டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ தட் என்ன இருக்குன்றது கெட்டிட்டோம். அஃப்கோர்ஸ் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ ஒருத்தவங்க எஃப்ஆர் எழுதுறாங்க, இன்னொருத்தவங்க ஜிஎஸ்டி எழுதுறாங்க அப்படின்னா, ஓகே ஜிஎஸ்டியில் நான் இந்த தப்பு பண்ணக்கூடாது, எஃப்ஆர்ல இதை எப்படி போடணும் அப்படின்றது கேன் கெட்டிட்டோம். அப்பவே எக்ஸாம் எழுதி தப்பா இருக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கிரிப் கிடச்சுன்னா 10-15 மார்க்ஸ் நம்ம அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் ஒன் திங். வேற என்ன ஸ்பெசிஃபிக்கா? Keep on studying. Keep your mind free. கான்ஃபிடென்ட்டா இருங்க. சப்போஸ் ஒரு டெஸ்ட்ல மார்க் கம்மி ஆயிட்டாலும் பரவாயில்ல, பவுன்ஸ் பேக். These are your stepping stones towards the exam. This is not the main exam. அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா எக்ஸாம் எழுதும்போது இதுதான் உங்க போர்டு எக்ஸாம் எழுதணும். ஓகேவா? ஃபைன், எவ்ரிதிங் ஆல் ரைட். நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். அதுக்குள்ள ஷெட்யூல் பிரகாரம் படிங்க. ஓகே, கீப் யுவர் செல்ஃப் ஹெல்தி போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி. ஓகேவா? ஓகே சார். ஓகே, பை. See you all. படிங்க. ஆல் தி பெஸ்ட் விஷஸ். அப்கமிங் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. அப்கமிங் டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. This May 26 is yours. You will surely clear. Okay? Done? Perfect. Bye. Take care. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. Bye.